தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை பார்த்திருக்கு. குறிப்பா 90கள்ல சிறகில்லாத தேவதைகளா ஜொலிச்ச அந்த நாயகிகளை பத்தி தெரியாத பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர்கிரீன் நாயகிகள் சீரீஸ். இந்த வாரம் நடிகை சுகன்யா. ஒரு குட்டி பொண்ணு கூட நடிகை சுகன்யா இருக்கிற போட்டோ ஒண்ணு அடிக்கடி வைரல் ஆகுங்க. உடனே நெட்டிசன்ஸ் எல்லாரும் அது சுகன்யாவோட பொண்ணுதான், சுகன்யா சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. இதனால ரீசெண்டா மனசு நொந்து போன சுகன்யாவோ, ஐயோ அவ என் பொண்ணு இல்லைங்க, என் அக்கா பொண்ணு, நானும் என் அக்கா பொண்ணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த போட்டோவை என்னுடைய சோசியல் மீடியாவில நான் ஷேர் பண்ணிருந்தேன். அதையும் மீறி அவளை என் பொண்ணுன்னு வதந்தி பரப்பினா நான் என்னதான் செய்யறது? என்னுடைய கல்யாண வாழ்க்கை 1 வருஷம் கூட நீடிக்கலன்னு நான் வெளிப்படையா பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலையும் எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றவங்கள நினைச்சா வருத்தமா இருக்குன்னு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல தன்னுடைய மனக்குமுறலை ஷேர் பண்ணியிருந்தாங்க சுகன்யா. சினிமாவோ அல்லது பர்சனல் விஷயங்களோ எதுவானாலும் ரொம்ப பொறுமையா தன்மையா டீல் பண்ணக்கூடிய பக்குவப்பட்ட நடிகையான சுகன்யா சினிமாவில நடிக்க வந்தது எப்படி? தமிழ் சினிமாவில பெயர் போன நடிகையா புகழ் பெற்றது எப்படி? காதோரம் லோலாக்குன்னு இவங்க ஆடிய பாட்டுக்கும் இவங்களுடைய நடிப்புக்கும் ஹோம்லியான முக வசீகரத்துக்கும் பரவச சிரிப்புக்கும் 1990கள்ல பெரிய ரசிகர் படையே இருந்த சுவாரஸ்யமான வரலாற்றை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பரதநாட்டிய டான்சர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர், ஓவியர், சிங்கர், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சுகன்யாவுக்கு பன்முகங்கள் இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் அழகான சிறந்த நடிகை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரும் நீ எந்த கேரக்டருக்கும் மோல்டாவேன்னு சுகன்யாவை பெருமிதத்தோட பாராட்டி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்ட நாயகி பெரிய கனவுகளோட சினிமா ஃபீல்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லன்னு தான் சொல்லணும். சின்ன வயசுல நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேனாம். அதை பார்த்துட்டு தான் எங்க அம்மா என்னையும் அக்கா கீதாவையும் கலாக்ஷேத்ராவில சேர்த்து விட்டாங்க. 7 வருஷங்கள் கத்துக்க வேண்டிய டான்ஸ் கோர்ஸ 5 வருஷத்துல முடிச்சேன். 1980கள்ல ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிகழ்ச்சி ரஷ்யாவில நடந்துச்சு. அங்க நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியும் ரஷ்ய அதிபர் கார்பசேவும் மீட் பண்ணி பேசினாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல தான் என்னுடைய டான்ஸ் நிகழ்ச்சியும் நடந்துச்சு. 1988ல இதே நிகழ்ச்சி ஜெர்மனில நடந்துச்சு. அங்கேயும் நான் டான்ஸ் ஆடினேன். இது எல்லாமே என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல நடந்த இனிமையான சம்பவங்கள். இப்படி பாட்டு, டான்ஸ், கோலம், டெய்லரிங்னு என்னுடைய ஆர்வம் இத நோக்கியே இருந்ததால நான் அதிகமா சினிமா கூட பார்த்தது கிடையாது. அது வரைக்கும் சினிமாவுல நடிப்போம்னு கனவுலையும் நான் நினைச்சதில்ல. ஆனா எங்க அப்பா ப்ரொடியூசர் அப்படின்றதாலேயே தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் நோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். டான்ஸ் தான் என்னுடைய எதிர்காலம் அப்படின்றதுல தீர்மானமா இருந்தேன்னு சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி தனக்கு இருந்த லட்சியத்தை பத்தி பேட்டி ஒன்ல ரீவைண்ட் பண்ணிருக்காங்க சுகன்யா. சின்ன வயசுலயே தெளிவான இலக்கு கொண்டிருந்த சுகன்யா புதுநெல்லு புதுநாத்து படத்துல ஹீரோயின் ஆனது அழகான ஒரு சிண்ட்ரெல்லா கதை. 9ஆம் வகுப்பு படிக்கிறப்போ சில துணிக்கடைகளுக்கு சுகன்யா மாடலா நடிச்சிருக்காங்க. அந்த போட்டோஸ் கரகாட்டக்காரன் படம் எடுக்கிற பிளான்ல இருந்த இயக்குனர் கங்கை அமரன் கண்ல பட்டிருக்கு. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக பிளைட்ல போயிட்டு இருந்த சுகன்யாவை அதே பிளைட்ல பயணிச்ச கங்கை அமரன் பார்க்க, என் படத்துல நீதாம்மா ஹீரோயின், நீதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பதறி போன சுகன்யாவோ நோ சொல்லியிருக்காங்க. அடுத்து வைகாசி பிறந்தாச்சு வாய்ப்பு வந்திருக்கு, அதுக்கும் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கேளடி கண்மணிக்காக வசந்த் கேட்க அவருக்கும் அதே பதில் தான். இதுக்கு நடுவுல பாரதி ராஜா தன்னுடைய புதுநெல்லு புதுநாத்து படத்துக்காக கேட்க, படிப்பும் டான்ஸும் தான் என்னுடைய எதிர்காலம்னு அவருக்கும் ஆஸ் யூஷுவல் நோ சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் சுகன்யாவை தொடர்ந்து அவங்களுடைய படத்துல நடிக்க கேட்க, நான் பாரதி ராஜா சார் படத்துல நடிக்க கமிட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அவங்க சுகன்யா சொன்னத அப்படியே பாரதி ராஜா கிட்ட சொல்ல, ஓ ஏன் படம் பண்றேன்னு சொல்லிட்டாளா அந்த பொண்ணு அப்படின்னு அவர் மறுபடியும் சுகன்யா கிட்ட கேட்க, இந்த ஒரு படம் மட்டும் நடிச்சிருவோம் அப்படின்னு குடும்பமா சேர்ந்து முடிவெடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல சுகன்யா +2 தாங்க படிச்சிட்டு இருந்திருக்காங்க. சினிமாவில நடிக்கிறதுன்னு முடிவானதும் சுகன்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் அவங்க கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத சுகன்யாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டா உன்னை பத்தி நிறைய கிசுகிசு வரும், அதுல பொய்யான வதந்திகளும் இருக்கும். அதையெல்லாம் உன்னால தைரியமா ஹேண்டில் பண்ண முடியும்னா நீ தாராளமா நடிக்கலாம்னு அப்பா சொன்னாரு.
அம்மாவோ உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா எந்த வதந்தியாலையும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு தைரியம் கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வதந்திகள் வந்தாலும் சப்போர்ட்டுக்கு நம்ம கூட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, அப்புறம் என்ன பயம்னு புதுநெல்லு புதுநாத்து படத்துல நடிக்க மனசளவுல ரெடி ஆகிட்டேன். மனதளவுல தன்னை சரியா பக்குவப்படுத்திக்கிட்டு சினிமாவுக்கு வந்த சுகன்யாவுக்கு முதல் பட அனுபவம் எப்படி இருந்திருக்கும்? நீங்க கொஞ்சம் அழுது ஆக்ட் பண்ணணுமா, அதனால கண்ணுல கிளிசரின் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்ணுல எதையோ ஊத்த சொல்றாங்களே அப்படின்னு பயந்துட்டு நானே அழுதுறேங்கன்னு சொல்லி அப்படியே செஞ்சேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த படத்துல ஹீரோயின் ஆ அப்படின்னு எழுத்துதான் பேசணும். இதெல்லாம் நமக்கு வருமானு பயந்த. ஆனா பாரதி ராஜா சார் இருக்க என்ன பயம், அவர் நடிச்சு காட்டுறத திருப்பி செஞ்சாலே போதுமே. சில காட்சிகளை பாரதி ராஜா சார் எதிர்பார்த்ததை விடவே நான் பெஸ்டா நடிச்சிருக்கேன் போல. புதுமுகமான உன்கிட்ட இவ்வளவு இன்வால்வ்மெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லமான பாராட்டினாரு. இந்த வார்த்தைகளை அந்த இன்டர்வியூல சுகன்யா சொல்றப்போ அவங்களுடைய குரல்ல நெகிழ்ச்சியும் பெருமிதமும் போட்டி போட்டு மிளர்ந்துச்சு. புதுநெல்லு புதுநாத்து படத்துல வர்ற கருத்த மச்சான் கஞ்சத்தானோ எதுக்கு வச்சா அந்த பாட்டுலயும் சரி, சிட்டா சிட்டா குருவி பாட்டுலயும் சரி, சுகன்யா வெளிப்படுத்திய எக்ஸ்பிரஷன்ஸும் ஆட்டமும் துள்ளலும் அதகலமா இருக்குங்க. இதுக்கப்புறமா சுகன்யாவுக்கு ஓஹோன்னு பேர் வாங்கி கொடுத்த திரைப்படம் சின்ன கவுண்டர். அந்த படத்துல மனோரமா ஆட்சிக்கு இணையா கொங்கு தமிழ் பேசி அசத்தி இருப்பாங்க சுகன்யா. நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப போல போலன்னு உதுத்து மாலையா போட்டுக்குவேன் சாக்குறத அப்படின்னு ஒரு வெட்டி பேசிட்டு போவாங்க. அதுலயும் விஜயகாந்த் தோட்டத்துல புலி திருடுறது, மனோரமா கூட ஏட்டிக்கு போட்டியா வாய்ச்சவடால் விடுறது, விஜயகாந்தோட பம்பரம் விடுற போட்டி, மொய் விருந்து வைக்கிறது, ஜெயிலுக்கு போறதுன்னு ஒவ்வொரு சீன்லயுமே தேர்ந்த நடிகையா ஸ்கோர் பண்ணாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ரஜினிகாந்த தவிர மற்ற எல்லா டாப் ஹீரோக்களோடவும் நடிச்சாங்க சுகன்யா. சுகன்யா நடிச்ச படங்களை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா அதுல இவங்க நடிச்ச ஹீரோயின் கேரக்டருக்கும் முக்கியத்துவம் அதிகமாவே இருக்குங்க. வால்டர் வெற்றிவேல் படத்துல கண்ணு தெரியாத பொண்ணு கேரக்டர், திருமதி பழனிசாமியில சுகன்யாவுடைய டீச்சர் கேரக்டரை சுத்திதான் கதையே நகரும். செந்தமிழ் பாட்டுல ஒரு அப்பாவி பெண்ணா தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க, தாலாட்ல டாக்டராவும், மகாநதியில சிறை கைதியின் மகளாகவும், மன வாழ்க்கை கை கூடாத அபலை பெண்ணா நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையேன்னு உயிர் தியாகம் செய்யற உடன்பிறப்பு நாயகியாவும், மகாபிரபுல ஹீரோவை நல்வழிப்படுத்துற கல்லூரி விரிவுரையாளராகவும், இந்தியன் படத்துல கமலஹாசனுக்கு நிகரா வயதான கெட்டப்லையும், சின்ன மாப்பிள திரைப்படத்துல கணவனை கண்மூடித்தனமா நம்புற மனைவியாவும், தமிழ் சினிமாவில காலத்துக்கும் பேர் சொல்லும்படியான நாயகியா முத்து முத்தா இவங்க செலக்ட் செஞ்ச கேரக்டர்களை ரயில் பெட்டி போல அடுக்கிக்கிட்டே போகலாங்க. குறிப்பா கிளாமர் பக்கமே போகாம குடும்ப பாங்கான ரோல்கள்ல மட்டுமே நடிச்சு முன்னணி நடிகையா முத்திரை பதிச்சாங்க. சுகன்யா கேரக்டர் ரோல்கள்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆஹா திரைப்படத்துல மரண தருவாயில இருக்கிற ஒரு முன்னாள் காதலி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. குட்லக் படத்துல பொய் சொல்றத பிடிக்காத ஒரு அன்னி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. எல்லாம் அவன் செயல் திரைப்படத்துல தர்மத்தை காப்பாத்த எதையும் செய்யலாம்னு நினைக்கிற ஹீரோவுடைய அக்காவா நடிச்சிருப்பாங்க. சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல போல்டான கேரக்டர் ரோல்லையும் கவனம் ஈர்த்திருப்பாங்க. கேரக்டரை செலக்ட் பண்றத பத்தி பேட்டி ஒன்ல சொன்ன சுகன்யா, என்ன தேடி 3 படங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்தா அதுல ஒன்னதான் நான் செலக்ட் பண்ணுவேன். அதனாலயே நான் நடிச்சதுல நிறைய படங்கள் 100 நாட்களை தாண்டி ஓடி இருக்கு. அப்படி செலக்ட் பண்ணி நடிச்சும் பொங்கல்னா 2 படங்கள், தீபாவளினா 3 படங்கள்னு ரிலீஸ் ஆச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா அப்பாவுடைய பிளஸ்ஸிங்னு தான் சொல்லுவேன்னு நிகழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. சுகன்யாவுக்கு கிடைச்ச பாராட்டுகள் எல்லாமே தனித்துவமானவைதான். பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் பாராட்டியதை ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. இந்தியன் படத்துல நடிச்சதுக்காக எனக்கு அப்புறம் இப்படி ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் பண்ண ஆர்டிஸ்ட் நீ மட்டும் தாமா அப்படின்னு நடிகை சௌகார் ஜானகி அவர்கள் பாராட்டி இருக்காங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துல நந்திதா தாஸுக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் உச்சரிப்புல பின்னணி குரல் கொடுத்த சுகன்யாவை சென்சிபிள் டப்பிங் ஒர்க்னு எழுத்தாளர் சுஜாதா பாராட்டி இருக்காரு. வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்துல நீங்க நடிக்கலமா
வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பாராட்டி இருக்காங்க. சுகன்யாவை பேட்டி எடுத்த நிருபர் ஒருத்தரோ சுகன்யா வீடு முழுக்க விருதுகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கட்டுரையில குறிப்பிட்டிருப்பாருங்க. சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் அவார்டை மட்டுமே 5 தடவை வாங்கியிருக்காங்க சுகன்யா. 1990கள்ல தமிழ் சினிமாவை தன்னுடைய நடிப்பால ஆண்ட நடிகைகள்ல சுகன்யாவும் ஒருத்தங்க அப்படின்றதுக்கு இதை விட அழுத்தமான ஆதாரம் வேணுமா என்ன? சீரியல்லையும் சுவாமி ஐயப்பன், ஜன்னல், ஆனந்தம்னு ஒரு ரவுண்டு வந்தாங்க சுகன்யா. இதுல ஜன்னல் கே பாலச்சந்தர் டைரக்ட் செஞ்ச சீரியல். அதுக்காக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு எல்லா மொழி டயலாகையும் ஒரே ஷாட்ல பேசுவாங்க சுகன்யா. அந்த டயலாக் எல்லாத்தையுமே சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சுதான் தருவாராம் பாலச்சந்தர். சன் டிவில வந்த ஆனந்தம் சீரியல்ல கணவரை இழந்து ஒரு குழந்தையோட இருக்கிற சுகன்யா மறுமணம் செஞ்சுட்டு போற குடும்பத்துல வர்ற பிரச்சனைகளை சரி செய்ய கேரக்டர்ல ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டா உன்னை பத்தி நிறைய கிசுகிசுக்கள் வரும்னு சுகன்யாவுடைய அப்பா சொன்னது அவங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துச்சு. அதையும் மன உறுதியோட கடந்து வந்தாங்க சுகன்யா. பரதம் தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்ட சுகன்யாவுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா 2002ல திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆனா அந்த திருமண வாழ்க்கை 1 வருடம் கூட நீடிக்கலங்க. இவங்க தன்னுடைய விவாகரத்து விஷயத்த பத்தியும் நேர்காணல் ஒண்ணுல ஓப்பனா சொல்லிருக்காங்க. விவாகரத்து செஞ்சுட்டு அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்தா 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு இந்த சமுதாயத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க மனசாட்சிக்கு மட்டும் பயப்பட்டா போதும். பண்ணிக்கிட்ட மேரேஜ் சரியில்லைன்னா அந்த வாழ்க்கைய விட்டு வெளியில வந்துடுங்க. திருமண வாழ்க்கையில நடக்கிற குடும்ப வன்முறைகளை ஒரு அளவுக்கு தான் சகிச்சுக்க முடியும். முடியாத பட்சத்துல வெளியில வரதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. இதுக்கெல்லாம் பொண்ணுங்க முடங்கி போக கூடாது. சுகன்யாவுடைய இந்த வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் அவங்களுடைய வலிய அவங்கள பெத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே சொல்லுச்சு. கூடவே திருமண வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு உடைஞ்சு போய் தற்கொலை செஞ்சுக்க நினைக்கிற பல பெண்களுக்கு வழிகாட்டியாவும் இருந்துச்சு. பரதநாட்டியம் தான் வாழ்க்கைன்னு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற கலை மாமணி சுகன்யா மறுபடியும் தமிழ் படங்கள்லயும் சீரியல்கள்லயும் நடிக்கணும். சுகன்யாவுடைய நடிப்பை கொண்டாட அவங்களுடைய ஃபேன்ஸ் இன்னமும் வெயிட்டிங். வெல்கம் பேக் சுகன்யா.